ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கடை தான் போக போகிறோம், சொக்கர் கடைக்கு. இங்கே ஃபேமஸான ஐட்டம் பட்டீஸ். இதில் இருக்கிற எல்லா சாப்பாடும் ஒவ்வொன்றும் வந்து ஒரு 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது உண்மையில். வணக்கம் ஸ்காட். நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து கைலாச விழாவில் வடக்கு வீதியில். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கடை தான் போக போகிறோம், சொக்கர் கடைக்கு. இப்போ நாங்கள் சொக்கர் கடைக்கு வந்துட்டோம். இந்த கடைக்கு எப்படி வாரேன்டா, நல்லூர் கோயிலேருந்து டெம்பிள் ரோட்டால் வந்தீங்கன்னா கைலாச விழாவில் வரும். கைலாச விழாவோட வடக்கு வீதியில் இந்த கடை இருக்குது. இது வந்து ஒரு குறைவான விலையில் நிறைவான சாப்பாடு சாப்பிடக்கூடிய இடம். வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். இங்கே வந்து ஸ்பெஷலே வந்து சோர்டிட் ஐட்டம் தான். இதில் கணக்கு ஐட்டம் இருக்குது. என்னென்ன ஐட்டம் கிடக்கு? என்ன வடை, ரோல், பட்டீஸ், கட்டை, சம்சா, மிதிவடி, கிழங்கு ரொட்டி, மோதகம், சுசியம், வாய்ப்பன், போலி, உருப்பட்ட ஐட்டம். நீங்கள் ஒவ்வொரு எல்லா ஐட்டத்துலேயும் இது ரெண்டு தாங்க. என்ன சாமான் கூட கூட ஒரு பட்டீஸாக தான் இருக்குது. பட்டீஸு, ரோல் எல்லாம். இப்படித்தான் சில நேரங்களில் வந்தால் இருந்து சாப்பிடக்கூட இடம் கிடக்காது, நின்று வந்து சாப்பிட்டு போகிற ஆக்களும் பிடிக்கணும் சில பேர். அதே மாதிரி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் நேரம் நின்று இடத்தை எடுத்துகிட்டு சாப்பிட வந்து பார்த்து கொண்டு நிற்கிறோம். அவ்வளோத்துக்கு சனமாக இருக்குது. ஓகே, நான் இன்றைக்கி இவ்வளோ சாப்பாடும் வாங்கியிருக்கிறோம். இவ்வளோ சாப்பிட போகிறது இல்லை. இன்றைக்கி நான் தனியாக வேறு தார்மியம் வரையில் சில சாப்பாடு தான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே பரிச்சயமான சாப்பாடு தான், ரெகுலராக நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான். அப்போ எல்லாம் சாப்பிட்டு தான் உங்களுக்கு சொல்லணுன்றது இல்லை. ஃபஸ்ட்டுக்கு சுஷியத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம். சம்சா இங்கே விற்பனை செய்கிற சாப்பாடு எல்லாமே வந்து இவர் தயாரிக்கிறது இல்லை, வெளியில் இருந்து செய்து கொடுக்குறாக்கிட்ட வாங்கி இவர் விற்கிறார். அந்த விதத்தில் ஒவ்வொரு சாப்பாடுமே ஒவ்வொரு வித்தியாசமான டேஸ்ட்டில் வித்தியாசமான தரத்திலாம் இருக்கும். மேலே இதுவுமே நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் மோதகங்கள் கடையில் வாங்குறதே பெரிய அரிது. முந்தைய எல்லா கடையிலையும் இருக்கிறது. எல்லா கடையிலையும் இப்போ மோதகம் இல்லை, சில குறிப்பிட்ட கடையெல்லாம் இருக்குது. அதில் சொக்கர் கடையிலேயே மோதகம் இருக்குது. அடுத்து இங்கே ஃபேமஸான ஐட்டம் பட்டீஸ். அநேகமாக எந்த நேரம் வந்தாலும் சுட வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் தொடர்ந்து எத்தனை வேணாலும் சாப்பிடலாம். அநேகமாக இதில் இருக்கிற எல்லா சாப்பாடும் ஒவ்வொன்றும் வந்து ஒரு 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது உண்மையில். இப்போ இவ்வளவுத்துக்கு விலைவாசி ஏறியுமே அந்த விலையெல்லாம் இருக்குண்டா ஒரு 2010 2005 அந்த காலப்பகுதியில் இன்னுமே சில விலை குறைவு. ஒரு 50 ரூபாயோட வந்தாலே ஒரு 4 பேர் திருப்தியாக சாப்பிட்டு போகக்கூடிய காலம் இருந்தது உண்மையில். இப்போ கூட ஒரு
200 300 வந்தோம்னா ஒரு 4 பேர் 5 பேர் சோட்டிட்டு சாப்பிட்டு நல்ல பாலும் குடிச்சிட்டு போகலாம். இங்கே வந்து ஹைலைட்டாக 2 பால் இருக்குது. 2 பால் அளவு தான். சின்ன பால் உண்டு, பெரிய பால் உண்டு. 2 பாலுமே நாங்கள் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வடிவேலண்ணா ஒரு சின்ன பால் உண்டு, பெரிய பால் உண்டு. இது சின்ன பால், இது வந்து பெரிய பால். பெரிய பால் வந்து கேமராமேனுக்கு, சின்ன பால் வந்து எனக்கு. எனக்கு தெரியும் இங்கே வந்து பிளேன் டீ குடிக்கிற ஆக்களை விட சின்ன பால் குடிச்சிட்டு ஒரு சோடிச்சும் குடிச்சிட்டு போனால் விடிய சாப்பிட்டா பின்னரம் ஒரு 1 மணி 2 மணி வரையும் தாக்கு பிடிக்கும். ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டோட ஒரு 100 ரூபாயோட இவ்வளோதே முடிக்கலாம் இந்த டைமில். அது மேலே பெரிய விஷயம். மட்டும் நீங்கள் என்ன மட்டும் கவனிச்சிருப்பீங்க, இந்த கடையில் ஒரே ஒரு ஆள் தான் முதலாளியும் வர்றான், சப்ளையரும் வர்றான், டீ மேக்கரும் வர்றான். இனிமேல் சொல்ல போனால் 1 மேன் ஆர்மி என்ன சொல்லணும். சாப்பாட்டையும் வந்து ரெகுலராக வாராங்க எடுத்து சாப்பிடுவினோம். ஆனால் கணக்கில் நீங்கள் புல விடையலாது. 2 பேட்டிஸை சாப்பிட்டு ஒரு பேட்டிஸ்ன்னு சொன்னீங்கன்னா இல்லை நீங்கள் 2 நேரம் சாப்பிட்டீங்கன்னு காசு சேர்த்து எடுத்துருவார். அப்படி எல்லா இடத்தையும் வந்து வடிவாக கவனிச்சு கொண்டாந்து இருப்பார். அதே நேரம் எல்லா வேலையும் ஒரே ஒரு ஆள் தான் செய்வார். அது உண்மையில இந்த கடையோட பியூட்டின்னு தான் சொல்லணும். ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளின்னு நான் சொல்லுவேன். நான் எந்த இதுக்குள்ள இவ்வளோ காலத்துக்கு நான் நேராக பார்த்ததில்லை. கணக்க மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், இல்லையாண்டு இல்லை. நான் நேராக பார்த்த ஆளுக்குள்ள ஒரு பெஸ்ட்டான கடுமையான உழைப்பாளின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இங்கே வந்த ஆட்களுக்கு சில அனுபவம் இருக்கும். ஆள் வந்து ஒரு பெம்பலான கதை இருப்பார். இப்போ ஒரு 100 ரூபா கொடுத்து 80 ரூபா சாப்பாடு 20 ரூபா மிச்சம்டா 2 கச்சாடல் வாரத்துக்கு அடியும் போவன். அது வீடியோவில் கவர் பண்ணக்கூடிய மாதிரி வரதோ தெரியாது. இங்கே வந்தாங்களுக்கு அப்படி ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்குது. அவர்கிட்ட கதைன்ற ஒரு ஸ்லாங்கே இருக்குது. பாலுக்கு ஒரு கடலோட சட்டப்படி இருக்கு. சொக்கர் என்ற ஒரு அப்பாட பேரா தாத்தாட பேரா? ஐயாவுக்கு பேர் பின்னத்தில் அப்பா தகப்பனைய பேர் தான், தமையனை பேர் தான் சொக்கலிங்கம். சொக்கலிங்கம். அப்போ அதில் கைலாச முன்னு கடை வச்சிருந்தது அப்பா தான் வச்சிருந்தாரு. அப்பா அந்த பேர்ல வச்சிருந்துருக்காரு. அப்படியா? ஓகே. கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் கடை? அதுல 57 வருஷம். 57 வருஷம். இது 38 வருஷம். 57 38 மண்டா கிட்டத்தட்ட 97 வருஷம் கடை. ஓகே. இப்போ நீங்க 38 வருஷமா நடத்துறீங்களா? நாங்க சின்ன அப்பாவோட இப்போ உங்கள்கிட்ட மத்தியான சாப்பாடும் இருக்கா? பாசலா இருக்கேண்ணே. உங்களுக்கு எவ்வளோ கணக்கு? ஒரு சின்ன பால் ஒரு பெரிய பால் 60. இதுதான் இவர்கிட்ட வடிவேலண்ணா அப்பாட ஃபோட்டோ தான் இது. இப்போ கடை வச்சிருக்கிறவருக்கு பேர் சொக்கர் இல்லை, அவருக்கு பேர் வடிவேலண்ணன். ஓகே, சொக்கர் கடையில் சாப்பிட்டு முடிஞ்சுது. ஓவராலாக சாப்பாடு எல்லாமே நல்ல விலையும் நல்ல விலை. நாங்கள் அந்த கேக் ட்ரே ஃபுல்லாக எடுத்தது 620 ரூபா வந்தது. 2 பால், சின்ன பால் வந்து பெரிய பாலோட சேர்த்து 630 ரூபா வந்தது. கிட்டத்தட்ட இந்த கடை வந்து 95 வருஷத்து பழைய கடை. எனக்கு தெரியும், எங்களோட அப்பாக்களோட காலத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு சொக்கர் கடையில் வடை சாப்பிட்றன்றதே ஒரு ஹைலைட்டான விஷயமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பான்ட்டு மட்டும் இல்லை, கணக்க பழைய ஆக்களில் இந்த விஷயம் சொல்லியிருக்கீங்கன்னா, அப்பேக்கில் இவங்களோட அப்பா வந்து கைலாசவேலுக்கு முன்னுக்கு தான் கடை வச்சுருந்தவர். அவர்கிட்ட படம் தான், அங்கே கடை வச்சுட்டு இருந்த படம் தான் நீங்கள் முதல் பார்த்த படம். இவர் வந்து மகன் அப்பாவோட சேர்ந்து அந்த பிஸ்னஸை கொண்டு வந்து இப்போ இவர் தான் தனியாக செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து கடை கைலாசவேலில் வடக்கு வீதியில் இருக்குது. நீங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு வர தேவையில்லை. ஒரு சாதாரணமான ஒரு தேத்தனி கடை. அந்த எதிர்பார்ப்போட வந்தீங்கனாலே காணும். ஒரு வயிறு நிரம்பக்கூடிய மாதிரி சாப்பிடலாம். பர்ஸ் வந்து காலியாகாத மாதிரியும் சாப்பிடலாம். நல்ல கடை. பழைய ஆட்களுக்கு திருப்பி உங்களோட பழைய ஞாபகங்களை மீட்டி தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு முறை யாழ்ப்பாணத்துக்கு வரைக்க தானும் இதை வந்து முயற்சி செய்து பாருங்கள்.